ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவங்க பெருகி இருக்கிறாங்க. நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும். ஹல்லேலூயா. இங்கே தாவீது எழுதுகிறார், என் அக்கிரமத்தினால பாவத்தினால நான் ரொம்ப விசாரப்படுறேன், ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன். தாவீது ஒரு சின்ன சின்ன தப்புலாம் ரொம்ப பெரிய தவறுகளாக செஞ்சதில்லை, ஒரு சில தவறுகளை செய்திருக்கிறார். அதனால அவர் என்ன பண்ணுறாரு, நான் துக்கப்படுறேன். என் கண்ணு எதிரில் என் சத்துரு நல்லா பலத்து போயிருக்கான், அவனை ஜெயிக்க முடியல என்னால். முகாந்திரம் இல்லாமல், காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களை, சில நேரம் நமக்கு முன்னாடி நம்ம சத்துரு பலத்திருப்பான், பலசாலியாக இருக்கிறான். சில நேரம் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப பெருக்கமாகிடுறான். காரணம் என்னென்னா நம்முடைய அக்கிரமம், பாவம் சில நேரம் சத்துருவை வளர்த்து விட்டுருது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் நம்முடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுக்கும்போது சத்துருக்குடைய பலத்தை நாம் குறைத்து விடுகிறோம். பிசாசின் அதிகாரங்களை உடைச்சிடறோம். அதனால தான் பிசாசுக்கு தெரியும் நம்மளை அக்கிரமத்தில் விழ வைக்கணும், பாவத்தில் விழ வைக்கணும் முயற்சி பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா சத்துருவின் பலம் கூடுதில்லை. ஆனால் நாம் அக்கிரமத்திலையும் பாவத்தில் விழாமல் இருந்தால் சத்துருவின் பலனெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தரைமட்டமாக போயிடும். அவனுடைய பெருக்கமெல்லாம் அழிஞ்சிடும். நம்ம நன்மை செய்தும் சில நேரம் நமக்கு என்ன பண்ணோம், என்ன சொல்கிறது, தீமை வரலாம். சில நேரம் நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்து நம்ம அக்கிரமத்தில் பாவத்தில் இருக்கும்போது நம்ம சில பேர் நன்மை செய்தால் கூட அது என்ன ஆகிடும்னா நமக்கு பேக் ஃபயர் ஆகும், வேறு மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும். ஆனால் அக்கிரமத்தை விட்டு விலகிடுவோம், பாவத்தை விட்டு விலகிடுவோம். அதுதான் சொல்ல, தேவனே என்னை கைவிட்டுறாதீங்க, எனக்கு தூரமாயிராதீங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 51 சொல்கிறாரு, ஆண்டவரே, என் அக்கிரமத்தை என் பாவத்தை பாராமல் என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே. எனக்கு அன்பானவர்களை, இதனால சொல்கிறேன், அக்கிரமத்தையும் பாவத்தையும் விட்டு விடுங்கள். சத்ரு பலம் குறைந்து விடும், அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அக்கிரமத்தை பாவத்தை விட்டுருங்க. நீங்கள் நன்மை செய்த நன்மைக்கு பொல்லாங்கு வராது, சமாதானம் வரும். நீங்கள் அக்கிரமத்தை பாவத்தை விட்டுருங்க, பகைக்கிறவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் சிதறி போவார்கள். கர்த்தர் நம்ம கூட இருப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் பாவங்கள் மீறுதலை தயவா மன்னிங்க. இந்த பரிசுத்த ரத்தம் எங்கள் மேலே தெளிக்கப்படும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் இந்த பரிசுத்த ரத்தத்தை தெளிப்பீராக, தூய்மையாக்குவீராக. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை ஸ்தோத்திரிக்கிற இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்குங்க. சத்துருக்களின் பலன் ஒன்றும் இல்லாமல் போகட்டும், பகைக்கிறவர்களுடைய பெருக்கங்கள் ஒன்றும் இல்லாமல் போகட்டும். ஆண்டவரே, விரோதமாக இருக்கிற அதிகாரங்களாக ஒன்றுமில்லாமல் நன்மை செய்தும் எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவை அவ பேரில் கொண்டு வருகிற அதிகாரங்களாக நிர்மூலமாகி போகும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பார்க்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்படிப்பட்ட நிலையில உடைய பிள்ளைகள் சிக்கியிருப்பாள் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி சமாதானத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.